வணக்கம். என்னோட பேரு ஜெய் கௌதம். அ நான் தருவைகாத்தா யுனிவர்சிட்டியில படிச்சுட்டுருக்கேன், இட்டலில, ரோம். என் சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர், தமிழ்நாடு. அண்ட் நான் வந்து 2022ல வந்து அ இங்க தருவைகாத்தா யுனிவர்சிட்டி வந்தேன். எனக்கு அட்மிஷன் கிடைச்சு, விசா ப்ராசஸிங்லாம் பண்றதுக்கு நவம்பர் எண்ட் ஆயிருச்சு. ஸோ நவம்பர் எண்டுக்கு அப்புறம் நான் இங்க அ இட்டலி வந்தேன். ஸோ இப்போ 3வது வருஷம் நடக்க போது. வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு வந்து ஒரு 5 யுனிவர்சிட்டில அட்மிட் கிடைச்சது. அந்த திருவள்ளூர் யுனிவர்சிட்டி வந்து ஏன் செலக்ட் பண்ணேன்னா, என் ஸ்ட்ரீம் வந்து ரோபோட்டிக்ஸ் நான் படிச்சிருந்தேன் இந்தியால. ஸோ இங்க வந்து மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தேன். இங்க கோர்ஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் வந்து ஒரு கட்டத்தில வந்து யுனிவர்சிட்டாலி அந்த இது ப்ரீ என்ரோல்மென்ட்லாம் பண்ணிட்டேன். அட்மிஷன் கிடைச்சது. ப்ரீ என்ரோல்மென்ட் முடிஞ்சது. தென் வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. விசா ப்ராசஸிங்கா இருக்கட்டும், இங்க எப்படி வரதா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்றதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஜேபி மைஸ்டர் தான். ஸோ நான் ஒன்ஸ் வந்து நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு தெரியல. நான் YouTubeல ஐரோப்பா வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஹெச்ஆர்டி அப்போஸ்டலா இருக்கட்டும், ஆ ஈசான் அது எப்படி அப்ளை பண்றது, இந்த அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த எஸ்டிஎம் அப்போஸ்டல்ன்னு சொல்லுவாங்க ஸ்காலர்ஷிப் டாக்குமெண்ட்க்கு, எம்ஏ அப்போஸ்டல்ன்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் இருந்தது. நான் அதுக்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ, எனக்கு வந்து ஜேபி மேஸ்டர் வந்து இந்த கைடன்ஸ் எல்லாமே குடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப் டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்றது, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து, பார்த்து ஜேபி மேஸ்டர் ரெடி பண்ணாங்க. இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். எனக்கு கிட்ட எங்க அப்பா வந்து விவசாயம், ஃபார்மர். ஸோ எங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்டுமே ஐடிஆர் இருக்காது. வந்து ஆ பே ஸ்லிப் இல்ல, எதுவுமே இல்ல. பேசிக்கா எங்ககிட்ட இருந்தது வந்துட்டு என்னோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருந்துச்சு. அண்ட் அது ஒரு ரூ. 7,00,000 கிட்ட ஏதோ இருந்துச்சு. எங்க அப்பா எப்பவோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட அப்பாவோட அக்கவுண்ட்ல காசு இருந்துச்சு. அது வந்து அந்த காசோட இது எப்படி இருக்கணும்? எப்படி நம்ம காமிக்கணும்? 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ எல்லாமே எப்படி காமிக்கிறதுன்னு சொல்லி வந்து ஜேபி மேஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் நெறைய குரூப்ஸ்ல இருந்தேன். நெறைய குரூப்ஸ்ல இருந்து டேட்டாஸ்லாம் எடுத்து ஜேபி மேஸ்டர் சொல்றதும், இதுவும் ஈக்குவலா தான் இருந்துச்சு. நம்ம அங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ மீட் பண்ணுவோம், பேசுவோம். நெறையா கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நான் அப்படியே ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு தான் வந்தேன். ஸோ ஜேபி மேஸ்டரோட சப்போர்ட் பார்த்தோம்னா, நீங்க நீங்களா எல்லா விஷயமும் நீங்களே கத்துக்குவீங்க. கத்துக்க வைப்பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அவருகிட்ட. அண்ட் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்ல பார்த்தோம்னா, ஆ அ ஸ்டேட் கவர்ன்மெண்ட் போர்ட்டல்லேருந்து கான்சுலேட் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. நான் பண்ணும்போது மும்பை கான்சுலேட் இருந்தது. இப்ப பெங்களூர் மாத்திட்டாங்க. வந்து கான்சுலேட்ல வந்து என்னென்ன இன்கம் டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் சர்டிஃபிகேட் லைக் இன்கம் டாக்குமெண்ட்ஸ் அப்படி ரெடி பண்றதா இருக்கட்டும். ஆம் வந்து அப்பா என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காரு, அந்த இத நம்ம ஸ்பான்சர் யாரு, ஸ்பான்சர் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, எவ்வளோ இன்கம் இருக்கணும், அதில டாக்குமெண்ட் ரெடி பண்றது. ஆ அதில பார்த்தோம்னா, அ என்னோட ஃபார்மர்ல இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்டேருந்து என்ன சர்டிஃபிகேட் வாங்கணும்னா, அ இன்கம் டாக்குமெண்ட்ஸ் அப்பா என்ன சிறு குறு தொழில் அ சிறு சிறு குறு விவசாயி சர்டிஃபிகேட் வாங்கணும். தென் வந்து அ அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இதெல்லாமே வாங்கி நம்ம நெறைய ப்ராசஸ் இருக்கு அதுல. நம்ம டாக்குமெண்ட் வந்து லெஜிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத வேலிடேட் பண்ணணும். அந்த வேலிடேட் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது ஜேபி மேஸ்டர் தான். அந்த வேலிடேட் பண்றது ப்ராசஸ் பார்த்தோம்னா, அத கொண்டு போய் நம்ம எஸ்டிஎம் அப்போஸ்டில் பண்ணி, அத டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்றோம், குடுக்குறோம். குடுக்குற விஷயம் பயங்கர வொர்த்தா இருக்கணும், வேலிடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மோட்டிவ். லைக் நம்ம என்ன சப்மிட் பண்ணாலுமே பக்காவா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டிவ். ஸோ அது அவரோட மோட்டிவ் தான் என்னோட ஆ லைக் கரெக்ட்டா சப்மிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. தென் அ அப்ளிகேஷன் லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்லாம் எனக்கு சான்ஸே இல்ல. நான் என்னென்னமோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் வேணாம். இதுதான் கேட்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி ஆன்ஸர் பண்ணுங்க. இது சிம்பிளா பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. எனக்கு அதே மாரி இன்டர்வியூல கேட்டாங்க. இன்டர்வியூல கொஞ்சம் டெப்த்தா போய் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் எப்படி என்ன படிச்சீங்க? அது சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. தென் வந்து ஆ இன்டர்வியூல வந்து நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அது எல்லாமே ஜேபி மேஸ்டர் எனக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாரு முன்னாடியே. இந்த ட்ரெயின் பண்ணனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் பேசுறக்கோ, இன்டர்வியூல லைக் நமக்கு தெரியாது. லைக் நம்ம இட்டாலியன்ல கிரீட் பண்றது, அந்த மாரிலாம் புதுசு புதுசா லைக் ஒரு டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா, அதெல்லாம்
பெருசா நம்ம எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க ஸ்டூடெண்ட்டா எப்படி போறீங்க? உங்க இன்கம் எப்படி இருக்கு? நீங்க ரிட்டர்ன் இங்க வருவீங்களா? லைக் அந்த மாரி கேள்வியெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும். நுணுக்கங்கள்லாம் இருக்கும். அந்த நுணுக்கங்கள்லாம் ஜேபி மேஸ்டர் எனக்கு முன்னாடியே சொல்லிக் குடுத்தனால நான் அப்படியே பேசிட்டேன். ஸோ ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. அத வந்து ஒரு எக்ஸ்பெர்ட் கிட்ட இருந்து கன்சல்ட் பண்ணோம்னா, இன்னும் நம்ம பெட்டரா பண்ணலாம். அ இங்க வந்து இங்க வந்து நான் நெறையா ஏஜென்சிஸ்லாம் பார்த்துருக்கேன். எதுவா இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு, நம்ம டெலிவர் பண்ணோம்னா, அந்த ப்ராசஸ் சிம்பிளா முடிஞ்சிரும். நம்ம காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசா கிடைச்சதே ரொம்ப விஷயம். நெறைய பேத்துக்கு விசா ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ, அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஐடிஆர் இருந்துச்சு. எல்லா டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்க. பட் எப்படி எனக்கு விசா கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்ப்ளிஃபைட் ப்ராசஸ். ஜேபி மைஸ்டர் அவ்வளோலாம் சார்ஜ் பண்ண மாட்டாரு. மத்த கன்சல்டன்சில எவ்வளவோ சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது ரூ. 1,00,000, 2,00,000, 3,00,000லாம் குடுத்து வந்திருக்காங்க. நான் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. மொத்த எக்ஸ்பென்சஸே எல்லாம் சேர்த்தே 1,00,000 தான் ஆச்சு. இங்க வரதுக்கு ஏர் டிக்கெட் மொதற்கொண்டும் அது சேர்த்தியே எனக்கு 1,00,000 தான் ஆச்சு. ஸோ ட்ரஸ்ட் ஜேபி மைஸ்டர் அண்ட் அவரு நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாரு. நீங்க கண்டிப்பா நான் 100% ரெக்கமெண்டட். நான் வந்து நான் இது வந்து நான் லைக் உள் மனசுலருந்து சொல்றேன். 100% நீங்க ஜேபி மைஸ்டர் சூஸ் பண்ணலாம். பிலீவ் இன் ஹிம் அண்ட் யூல் டெஃபினெட்லி கெட் த விசா. இஃப் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட். ஹி வில் மேக் யுவர் டாக்குமெண்ட் பெர்ஃபெக்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் டு சே. ஸோ ஜஸ்ட் எங்க யுனிவர்சிட்டி நான் சுத்தி காமிக்கிறேன். அண்ட் இதுதான் இண்டஸ்ட்ரியாலே பில்டிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் பில்டிங் இதுதான் என்னோட டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இதுதான் எங்க யுனிவர்சிட்டி. ஸோ இங்க தான் நான் படிக்கிறேன். அண்ட் ரொம்ப ஹாப்பி. ஒரு ரிவ்யூ நல்ல எனக்கு ஒரு ஜென்டில் ரிவ்யூஸ் குடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஜிவிஎம் குடுக்கறதுக்கு ரொம்ப லைக் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. தேங்க் யூ.